திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் காவலர்கள் மீது சரக்கு வாகனம் மோதிய சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வசந்த். வசந்த், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி காவல் நிலையத்தைச் சேர்ந்த எஸ்ஐ சேகர் மணிகண்டன் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய இருவரும் மற்றும் 2 போலீசார் வந்து தங்களது இருசக்கர வாகனங்களை சின்னாலப்பட்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தான் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சின்னாலப்பட்டி அடுத்த பெருமாள் கோயில்பட்டியில் தங்கள் இருசக்கர வாகனத்தில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போலீசார் நின்று கொண்டிருந்த போது அவ்வழியா வந்து பிக்கப் வாகனம் ஒன்று அதிபயங்கரமாக வந்து போலீசார் வாகனம் மீது மோதியது. பயங்கரமாக மோதிய சிசிடிவி காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். இதன் தொடர்ச்சியா அந்த போலீசார் 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் கடுமையாக சேதமடைந்தது. இதில் போலீசாரும் காயமடைந்தனர். இதுல மஹேந்திரா பிக்கப் வேன் வாகனம் அருகே சோற்றில் மோதி நின்றது. இதை அங்க இருக்க பொதுமக்கள் சரி போலீசாரும் அவரு வியப்படும் வந்த. ஏன்னா இது எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த விபத்தான நடைபெற்றது. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நடைபெற அங்கிருந்த பொதுமக்களும் சரி அங்க இருக்க போலீசாருக்கும் முழுமையாக ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று புரியாத அளவிற்கான விபத்தானது என்று பார்க்க முடியுது. மேலும் பிக்கப் வாகனத்தை ஓட்டி வந்த டிரைவரை பிடித்து சின்னாலப்பட்டி காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை செய்து வந்தனர். மேலும் வாகனத்தை மோதிய பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது என்பதை பார்க்க முடியுது. இந்த சம்பவம் விபத்தா அல்லது போலீசார் மீது எதுவும் முன்வரும் காரணமாக கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் என்ற கோணத்தில் சின்னாலப்பட்டி போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து மஹேந்திரா வாகனத்தை ஓட்டி வந்த பெருமாள் கோயில்பட்டியைச் சேர்ந்த மருதமுத்து என்பவரை பிடித்து தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார். இந்த விபத்தில் காயமடைந்த ஒரு போலீசார் மட்டும் தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். சாரா, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.